ஐயோ என்ஜிகே நம்ம போகிற வழி தாங்க இது, அதுலேயே இப்படி போட்டு பண்ணிடுச்சுங்க. சே, என்ன புதுசாக போட்டதுலேயே வந்து மழை விழுந்துருச்சுங்க. அட கடவுளே, டனலுக்குள்ளே போக வேண்டியதுங்க இது, அப்படியே உள்ளே போய் டனலுக்குள்ளே போக வேண்டியது, அப்படியே அரிச்சு எடுத்துருச்சுங்க. இயற்கை வந்து நீ என்ன தான் பண்ணாலும் நான் என்னோட இதை நான் காட்டத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு, நான் என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்கள்? பாவம் தானே. சரி விடுங்க, எல்லாம் அவன் செஞ்ச பாவங்களுக்கு புண்ணியங்களுக்கு எனக்கும். இதே நல்லவங்களுக்கு ஆச்சுன்னு என்ன பண்ணுறதை நீ கேட்கலாம், பட் நல்லவங்களுக்கு ஆகாதுன்னு நம்ம வேண்டுவோங்க. நல்லவங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நம்ம வேண்டிக்குவோம், அவ்வளோதான். பெருசெல்லாம் நம்ம ஒன்றுமே இல்லை. கிறுக்கு கூமுட்டைகளாட்ட அங்கேயே பார்க்காட்டி இங்கே கொஞ்சம் பார்க்கணும், புரியுதா? புரிஞ்சுக்கோ, கடுப்பேத்தாதீங்க. ஏன் தான் உயிரை வாங்குறதுக்குன்னு இருக்கிறீங்களோ? டனல், ஆஹா டனல். இது திரும்ப மாட்டேங்குது. இவ்வளோ நேரமாக வந்து வெறும் 15 கிலோமீட்டர் தான் வந்தோம், 25 கிலோமீட்டர் தான். ஆமாம், இதில் தான் போகணுமா? போவோம், என்ன பண்ணிடுவாங்க? ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது தெரிஞ்சிக்கே, கருன்னு தான் இருக்கு. என்ஜிகே என்னது லைட்டு போட்டிருக்கானா இல்லையா? லைட் இருக்கு என்ஜிகே, இருக்கு. என்ஜிகே மேலேயும் கொட்டுது என்ஜிகே, என்னமோ தண்ணியாட்ட கொட்டுது. என்ன இதில் வந்து மழை பெய்யுமோ? பெய்யாது, சீக்கிரமாகவே இருக்கு, ஒழுகுது என்னமோ. -10 போச்சுங்க அன்னைக்கு, அப்படி இருந்தது தெரியுமா? ஏன்னா லைட்டு போட்டுக்கலாடா, ஏன்டா இப்படி கருகருன்னு வச்சுருக்கீங்க? அப்பாடா, நம்ம சின்ன லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. எரியாமல் இருந்தது, சின்ன லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரம். உனக்கு எதுக்கும் பயப்பட தேவையில்லை, பயங்கரமாக தட்டி வீசலாம். காலையே நான் மேலே வச்சுருக்கேன்னா சேறு தெரிக்குது. என்னங்க ஃபுல்லாக தண்ணி ஒழுகுது மேலே? இதுக்குள்ளெல்லாம் தண்ணி வருமோ? வளையுதுங்க, நேராக போயிருப்பேன் நான். வளையுது, ரைட்டில் அப்படியே வளையுது பாருங்க. ஓ, மலையில் குடஞ்சல ரைட்லாம் விடுவாங்களா இப்படி? சூப்பர்றேன். உடங்க ஒக்கால் கை கால் எல்லாத்தையும் நினச்சி விட்டுட்டானே. பைத்தியக்காரன். நான் தான் பைத்தியக்காரன். நினச்சி விட்டுட்டான், ஜட்டி வரை நினச்சி விட்டான். பைத்தியக்காரன் நான் தான் அது. சை, ஓ என்னங்க டனல் இது? அந்த டனல் எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. கருகருன்னு அது தண்ணியோட, ஒழுகிற தண்ணியோட நல்லா இல்லைங்க. இந்த டனல் என்னென்னமோ ஒழுகி இருக்குது. சரி, கை காலெல்லாம் நினச்சி விட்டுருச்சுங்க என்ஜிகே. நம்மளால் எங்கேயாச்சும் போகிறாரான்னு பாருங்க. கை காலெல்லாம் நினச்சி விட்டுட்டானே. மழை வேற வரப்போகுது. நானும் ஏறிட்டேன் ப்ரோ. வந்தாச்சு ப்ரோ, ஏறியாச்சு ப்ரோ. நீ ரைட் எடுங்க. உன் பேக்கோட நிலைமை நான் வச்சு பார்த்தியா ப்ரோ? வந்துட்டேன். ப்ரோ என்னோட பேக் வராது போகிறதுக்குள்ள. டேய் வா டே வந்து அப்படி என்ஜிகே மறுபடியும் ஒரு டனலுக்குள்ளே போக போகிறோம். இங்கே சும்மா லேண்ட் சைடுன்னு உங்களுக்கு காட்ட விரும்பலை. ஏன்னா எல்லா இடத்துலையும் லேண்ட் சைடு தான் ஆகிட்டு இருக்கு, ஒன்றுமே பண்ணுறதுக்கும் இல்லை ப்ரோ. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பாருங்க, அப்படியே ஒரு செட்டை விழுந்து மழை வந்து ஒரு செட்டை அரைச்சரிச்சு கீழே விழுந்துருந்துங்க. இவங்களோட ஒரு பையனுக்காக ஒன்றுமே பண்ண முடியாதுங்க.
ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், உங்களோட லேண்ட் சைடு ஆயிடுச்சு, ஒன்றுமே பண்ணுறதுக்குல அப்படின்னா எப்படிங்க உங்களுக்கு அரிசி சாப்பாடு இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? ஒரு 1 வே மட்டும்தான், ஒரு இதுவுமே கிடையாது. போய்க்கலாமா? ஏதோ நிற்க சொல்லி போயிட்டுருக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. தேங்க்யூ. பா, இதில் போகிறதுக்கு என்ன ஒரு அலப்பறை பண்ண வேண்டியது இருக்கிறதுக்காரக்கா. லைட் இருக்கனால நம்ம தப்பிச்சாங்க. இது எப்படி 1 வே மட்டும் தானே, வேறு டெபிள்யூ வருமா? 2 பேரும் வருவாங்களா? நம்ம வண்டி ஸ்மூத்தாக போகுதுங்க. எவ்வளோ தூரம் போனாலும் அந்த அலுப்பு தெரியாது நம்ம வண்டியில். அதுதான் பெரிய ஒரு விஷயம். நம்ம வண்டி பிடிச்ச விஷயமே அதுதாங்க. கொஞ்சம் அலுப்பும் தெரியாது, நல்லாவும் இருக்கும். ஸ்மூத்தாக போவோம். எதுலேயே இருந்தாலும் அந்த கம்ஃபர்ட் இருக்குது அவங்ககிட்ட. பல்சர் பையன்கிட்ட அது ஒரு பெரிய நல்ல ஒரு இது. மறுபடியும் ஒரு டனலுங்க. இந்த மாதிரி லேண்ட் சைடு ஆகிறனால தான் அடிக்கடி டனல் போட்டுடுறாங்க. அங்கங்கே டனல் போட்டு போய் வச்சுக்கிறாங்க. அங்கே ஒரு முனையில் ஒரு வீடுங்க. எப்பட்றா அங்கே போய் வீடு கட்டினீங்க? எப்பட்றா அதில் பண்ணுறீங்க? கொனையில் ரொம்ப உச்சியில் ஒரு வீடு சைடில். இவன் முன்னாடியே போய்க்கலாங்க. இந்த பக்கம் வந்துடலாங்க. சேர் அடிக்கிறான் பைத்தியக்காரன். இந்த பக்கம் வந்து இவர் அடிக்கிறாரு சேர். டேய், நீ சேர் அடிக்கிறடா, என் ஃபோன்லாம் விழுகுதுடா, என் முன்னாடியெல்லாம் விழுகுதுடா. சரி முன்னாடி போ பைத்தியக்காரனே, போ. கொக்காலோலி கொக்காலோலி, காலெல்லாம் நினச்சி விட்டானே, காலை நினச்சி விட்டானே. இவ்வளோ தண்ணி இருக்குன்னு எதிர்பார்க்கலையேடா. சரி என்ன ப்ரோ? சரி ஏடா இப்படி பண்ணிட்டானுங்க. எதை போனால் என்ன நினச்சி விட்டுறானுங்க. போங்கடா டே, நானே முன்னாடி போய்க்கிறேன்டா. எல்லாத்தையும் நினச்சி விட்டுட்டு இன்னொரு டனல். எத்தனை டனல்டா வச்சுருக்கீங்க? 92லேயே தாங்க போயிட்டுருக்கோம் நம்ம வண்டி. ஏய், அங்கங்கே வண்டி நிற்கிதுங்க, என்னன்னு தெரில. காரு அது இது நிற்கிது. மறுபடியும் டனலுங்க. டனலுக்கு போய் டனலுக்கு வந்து டனலுக்கு போய் மறுபடியும் டனலுக்கு வந்து இங்கே பாருங்கள், எல்லாம் தண்ணி தேங்கி நின்று போய்கிட்டு இருக்கு. அங்கே தான் கல் இருக்க போய் தான் அடிச்சு அடித்து பயங்கரமாக போகுது. மற்ற இடத்துலலாம் ஏதோ சாதுவாக போகுதுங்க.
இந்த ரோடு இருக்கா, வழி இருக்கா? முதல்ல போகாத பாரு. தேங்க்யூ பிரதர். கோ. ஓகே தேங்க்யூ. கேன் கோ. மூவ் ஆன். என்னடா டேய், பாதி அரிச்சு வச்சுருக்கீங்களாடா? எடா சாமி, எப்படி அரிச்சு வச்சுருக்காங்க பாரு. தேங்க்யூ. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கொடுக்கலனா எப்படி யோசிச்சு பாருங்கள். பண்ணிட முடியுமா? அவங்க ஒரு அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னா ஏதாச்சும் அவங்களால ஒதுக்கப்பட முடியுமா? இங்கே லேண்ட்ஸ்கேடு போக முடியல. என்னடா நீங்கள் this back. No, it's back. So back. कोई आके आ रहा ठोक रहा है इस गाड़ी को, आप एक बार बड़ी गाड़ी को ठोक देगी। Oh, sir, thank you. No, ऐसा नहीं है। This back. Yeah, thank you. जल्दी की जरूरत नहीं है ना, आराम से जाओ आप। हाँ, एक्चुअली I mean தமிழ்நாடு. இல்லை இதில் இடிச்சிருச்சா, வண்டியில் இடிச்சிருச்சா? பேக்கு வண்டியில் இடிச்சிருச்சு. அவன் வந்து பேசிகிட்டு இருந்தான். ஆமாம். ஐயோ, சரி வாங்க போகலாம். ஆஹா, டான்ஸ் ஆடுவோமா? ஏங்க நீங்கள் வேறு தள்ளி விட்றான் ப்ரோ. கேப் விட்றான் பாருங்க. ரெடி ஆகிங்க. எஞ்சிக்கு இந்த உடஞ்சி போன பாலத்தில் தாங்க நம்ம போகவே போகிறோம். ஏன்னா இது உடஞ்சிருக்குங்க ஃபுல்லாகவே. நாசக்கேடாக இருக்குங்க இந்த பாலமெல்லாம். அங்கே பாருங்க, ஒரு வண்டி கீழே விழுந்து கிடக்குது. அங்கே ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லைங்க. பட கடவுளே, டே 30 லட்ச ரூபா வண்டிடா அது. எப்படா இப்போ கீழே போட்டு வச்சுருக்கீங்க? சே, என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே குட்டியாக ஆகிருக்கிறத ரோட்டை மறைக்கவில்லை. இங்கே பெருசாகவே இருக்கு லேண்ட்ஸ்கேடு. இங்கே பாருங்க, உக்கால் அங்கே பாருங்க, பயங்கர. எப்போ வேணால் வாங்கலாங்க லேண்ட்ஸ்கேடு. அதெல்லாம் பார்த்து சேஃப்டியாக தாங்க போகணும். துப்புன்னு ஒரு நாள் விழுவுங்க கண்டிப்பாக. அதனால் என்ன பண்ணால் மெதுவாக போய்க்கணுங்க. மெதுவாக போகக்கூடாதுடா. வேகமாக போடா பரதேசி. போ கார்த்தி, என்ன உனக்குன்னா அறிவு இல்லையா உனக்கு? மெதுவாக போடுவாமா, மெதுவாக போ முன்னாடி வேகமாக. இல்லை, இது என் மனசாட்சிங்க. சும்மா இப்படி தான் திட்டிகிட்டே இருக்கும். என்ன நான் மெதுவாக போகலான்னு சொல்லி என் மனசாட்சி ஒழுங்காகவே விடாது. பைத்தியக்காரன். நீ உனக்கு என்ன சொல்லு? வேகமாக போகாமல் லேண்ட் சைடில் மெதுவாக போவாங்களா சொல்லு? ஏன்டா கார்த்தி, உனக்கு அறிவு இல்லை உனக்கு? ஏன்டா நான் என்னடா பண்ணுனேன்? லேண்ட் சைடில் மெதுவாக போனால் தான் நல்லா இருக்கும்னு நினச்சி தானே போனேன். லேண்ட் சைடில் மெதுவாக போகக்கூடாதா? அவன் எப்படி லேண்ட் சைடில் மெதுவாக போவேன்? திடீர்னு விழுந்துருச்சு என்ன பண்ணுவேன்? இப்போ கொஞ்சம் வேகமாக அந்த இடத்துல எடுத்தால் தான் நான் கீழே போய் தப்பிக்க போவேன். மெதுவாக போய்ட்டு இருந்தீங்கன்னா ஓகே உனக்கு. ஆமாம், கரெக்டு தான். பட் எப்படிடா பண்ணுறது? சரி ஓகேடா, உன்னோடதுக்கே போவோம். மனசாட்சி தானே, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு தொலைய வேண்டியதாக இருக்குது. கேரங்க போ, சேனும் போய் தொலையிற போகிறேன். ஓகேவா? 50-70 போய்கிட்டு இருக்கேன். ஓகே போ பார்த்து போ. சரியா? நான் போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். இதாங்க என் மனசாட்சி. அடிக்கடி திட்டிகிட்டே இருக்குங்க என் மனசாட்சி. ஐயோ சாமி, என் மனசாட்சி கிட்டலாம் பேசணுன்னா சரி என்ன பண்ணுறதுனே தெரியாது. அவன் திட்டிகிட்டே இருப்பாங்க என் மனசாட்சிக்காரன். அவன்லாம் கல்லஞ்சிக்காரன். தூங்கிட்டு இருக்கான். அதனால தான் நான் பேசுகிறத கேட்கல அவனுக்கு. சரி ஓகே, தூங்கிட்டான் போல், அதனால தான் ஒன்றும் கேட்கல.
எஞ்சிக்கு டேம்லேருந்து தண்ணி வந்துட்டுருக்குங்க. போகிற வழி இது NH ரோடெலாம் இல்லை மோசம் விட்டாங்க. நாங்கள் அப்படி சுற்றி வந்தோம், ஃபுல்லாக எடுக்கவே முடியலமா அதை. டேமை பார்த்தோன்னா பார்த்தா எடுத்துடலாம் சொல்லி போட்டு அங்கே எப்படி இருக்குன்னு பாருங்களேன். டேமில் தண்ணி செம்மையாக விழுகுது இல்லைங்க. பின்னாடி வேறு ஆறு அடிச்சுட்டு இருக்கிறான். எனக்கு வேறு கடுப்பாகுது. எங்கள் அம்மா வேறு சொல்லி வச்சு கோவப்படாத, ஏற்கனவே இப்போ தான் அடிச்சுட்டு லடாக்கே வந்தேன். ஒருத்தர் பையனை சீரியஸ் ஆக்கிட்டு இப்போ லடாக் வந்திருக்கிறேன் பார்த்து அப்படின்ட்டே சொல்லிச்சு. பின்னாடி ஆறு அடிச்சுட்டே வந்துட்டுருக்கான். எனக்கு வேறு பயமாக இருக்குது. எனக்கு வேறு கோவம் வந்துருமோ அப்படின்னு. இந்தா அடிக்கிறானா தெரியுதா? கோவம் வந்துருமோன்னு பயமாக இருக்கு எஞ்சிக்கே. டென்ஷன் நிப்பாட்டி அடித்து பல்லாவையில் உடச்சு விட்டுருவேன். ஆரம்பிச்சுட்டு இருந்தானா ப்ரோ போட்டு சத்தம் போட்டு விட்டார். மூட்டிகிட்டு வரான் பின்னாடி. பெரிய மயிராட்ட ஆறு அடிச்சுக்கிட்டே இருக்கான். கடுப்பாகக்கூடாது. நாங்கள் கடுப்பானா அடித்து போடுவேன். உங்களுக்கு நாக்கு தெளியுதே, எனக்கு கை தெளியுது. சீரியஸாக நம்மக்கிட்ட பேச்சே வராதுங்க. ஒன்லி ஹேண்டு. ஏன் ப்ரோ காண்டு புண்ணை ஏற்றிட்டான் ப்ரோ. அதான் சொல்லிகிட்டே வந்தேன். चंडीगढ़ वो चंडीगढ़ चंडीगढ़ दिस रोड ओके ओके सर स्टार्ट பண்ணுறேன். எஞ்சிக்கே மறுபடியும் இப்படி ஏதான் எஞ்சிக்கே சாவடிக்கிறானுங்க. யா தேங்க்யூ. நமக்கா வெயிட் பண்ணுறாங்க. NH ரோடாடா அது? NH ரோடு மாதிரியே தெரியலையாடா. ஆனால் இது நல்லா இருக்கு. சேத்துக்குழியும் மாத்துக்குழியும் போடுறது நல்லா இருக்குது. நல்ல ரோடு வந்துருச்சு. அழுத்தி போடி நக்கால தாடா. நாராக இருந்தாலும் சரி, மானாலியாக இருந்தாலும் லடாக்காக நம்ம தான்டா. நான் தான். என்ன கால் அசிங்கமாக இருக்கு.